பெட்ரோல் வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அந்த மாதிரி தான் தெரியுது ஃபுல்லாக. அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இன்ஜின் போல். ஏதாவது ஒன்றாவது தமிழில் இங்கிலீஷில் இருக்கா, எல்லாம் ஹிந்தியில் தான் போட்டிருக்காங்க. ரைட்டு. அண்ட்ரீஸோட கோச்சே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கலை, அதுக்குள்ளேயும் பெல் அடிக்கிறாங்களே. 1.8 இந்த மாதிரி கிராஸ் ஆகுதுங்க. 1.10 வரைக்கும் போணுச்சு, வந்துருச்சு. இப்போ தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. 1200 கிலோமீட்டர் தான் நம்ம ஒரு ராஜஸ்தான் போகிறதுக்கு. இந்த பாருங்கள், இந்த ஃபுல் கோச்சுமே வந்து எம்டியாக தாங்க இருக்குது. எல்லா செஷனுமே வந்து முன்னாடியே வந்துடுது, 20 நிமிஷம் 30 நிமிஷம் முன்னாடியே வந்துடுது. என்ன நண்பர்களே, அடுத்த ட்ரிப்பை ஆரம்பிக்கலாமா? நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேங்க. இங்கேருந்து ஒரு பயங்கரமான ட்ரிப்பு போகிறோம், அதுவும் 15 நாள் நம்ம போகிறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம காஷ்மீர் போயிருப்போம், அதுக்கு முன்னாடி அந்தமான், அதுக்கு முன்னாடி மணாலி போயிருப்போம். இது நம்மளோட சோலோ ட்ரிப் 4ங்க. இந்த ட்ரிப் ரொம்பவே என்ஜாயாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறதுலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோலோவாக போகிறேன், அதுவும் ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகிறேன். அது என்ன ட்ரெயின் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது தாங்க அந்த ட்ரெயின். அதாவது நம்ம வந்து ராஜஸ்தான் போகிறோங்க. யாராவது ராஜஸ்தான் இந்த சம்மரில் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம போவோம். என்ன சொல்கிறீங்க? புதுசாக இருக்கும்ல. ஆனால் என்ன, அடிக்கிற வெயிலில் எப்படி தான் நான் தாக்கு பிடிக்க போகிறேன்னு தெரில. ஏன்னா நம்ம இங்கே 15 நாள் இருக்க போகிறோம். இந்த 15 நாளும் ஒரு பயங்கரமான, நம்ம வந்து நார்மல் டூரிஸ்ட் இருக்க ஏரியாவுக்கு நம்ம போகிறது கிடையாது, அவங்களோட வில்லேஜ் கல்ச்சரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் இந்த ட்ரெயின் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் போகுதுங்க. ஜோத்பூரில் பகத் கி கோட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்குதுங்க. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் என்னமோ ஜோத்பூர் ஸ்டேஷன். ஸோ அங்கே வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் போகுது. இது தாங்க புக் பண்ணியிருக்கேன். நான் உள்ளே போய் காட்டுறேன். நான் என்னோடய கோச் நான் எது புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உள்ளே போய் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது ஒன்றாவது தமிழில் இங்கிலீஷில் இருக்கா, எல்லாம் ஹிந்தியில் தான் போட்டிருக்காங்க. ரைட்டு. இந்த கோச் தாங்க, அதாவது நம்ம செகண்ட் ஏசி தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்டா ஸ்லீப்பர்லலாம் போக மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்ல போனால் ஸ்லீப்பர் டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் செகண்ட் ஏசி புக் பண்ணேன். அது சரி போட்டலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஏசி போட்டாச்சு. தக்கலில் போட்டால் எப்படியும் ஸ்லீப்பரும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான். ஆனால் அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப 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 ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதையும் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இது செகண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 3260 சம்திங் வந்தது. இதே வந்து தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 2000 அந்த ரேஞ்சில் வரும், 2290 அந்த ரேஞ்சில் வரும். ஸ்லீப்பர் வந்து ஒரு 800 வரும். அன்ரிசர்வ்டு மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன். இதுதாங்க அன்ரிசர்வ்டு கோச்சு. அன்ரிசர்வ்டு கோச்சே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து நான் சொன்னேன்ல 40 மணி நேரம் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் வந்து போக போக தான் அந்த நார்த் சைடு போக போக தான் வந்து கூட்டம் அதிகமாகும். ஸோ இங்கேருந்து போகிறவங்க கம்மியாக தான் போவாங்க போல். இந்த சைடு பாருங்கள், வந்தே பாரத் போயிட்டுருக்கு. நம்ம லக்காங்க, என்னங்க இது வியூலாம் பயங்கரமாக இருக்குது. அதாங்க அன்ரிசர்வ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 580 ரூபாங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு. அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து ராஜஸ்தான் ஜோத்பூர் போகிற வரைக்கும் வந்து 550 ரூபா 80 ரூபா கொடுத்தா ராஜஸ்தான் போயிடலாம். ரொம்ப ரொம்ப சீப்பு தாங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3360 ரூபா வருதுங்க செகண்ட் கிளாஸ் ஏசி. கொஞ்சம் அதிகம் தான், பட் 40 மணி நேரத்துக்கு ஏசி இல்லைனா கண்டிப்பாக முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் புக் பண்ணால் தேர்ட் ஏசியாவது புக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஒரு 2300 ரூபா வரும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக சென்னை சென்ட்ரலில் வந்து 7:30க்கு எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூலூர்பேட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 9 மணி ஆகுது. சூலூர்பேட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். ஆக்சுவலாக நான் இங்கே பேண்ட்ரி இருக்குன்னு நினச்சிட்டு நான் எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கலை, அதுக்குள்ளேயும் பெல் அடிக்கிறாங்களே, எதுவுமே வாங்கலை. இங்கே வந்து பார்த்தா இங்கே கடையும் இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்க்கலாம், உள்ளே எதுவும் விற்றாங்கன்னா வாங்கலாம், இல்லைனா பார்க்கலாம். குட் மார்னிங் நண்பர்களே. நேற்று நம்ம வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னையிலேருந்து சூலூர்பேட்டு வரும்போது ஃபுட்டு இல்லை. அப்புறம் இறங்கி பார்க்கும்போது கூட எங்கேயுமே கடையில் இல்லை, அப்புறம் பேண்ட்ரி கூட இல்லை. சரி அப்படியே நேற்று நைட்டு அப்படியே உட்காந்து படுத்தாச்சு, அவ்வளோதான், சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் 9 மணி ஆகுதுங்க. மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்கர்ஷா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சுற்றி கிராமங்கள் தான், ஃபுல்லாக கிராமம் தான். ட்ரெயின் அங்கே இருக்குது. நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் சென்னை சென்ட்ரலில் ஏறும்போது நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோன்னு. ஆக்சுவலாக வந்து நம்ம பின்னாடி இல்லை, அதுதான் முன்னாடி. ஏன்னா சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் வந்து நிற்கிது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஜின் இருக்கும். ஸோ அந்த சைடு இருந்து தான் நம்ம நடந்து வருவோம். பேக்கில் உள்ள இன்ஜின் தான் இப்போ வந்து இழுத்துட்டு போகுது. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கோம். ஜென்ரல் கோச் முன்னாடி 2, அதுக்கு முன்னாடி வந்து இன்ஜின்ங்க. இந்த பல்கர்ஷா ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். இங்கே வந்து நிறைய இந்த வாழைப்பழம், திராட்சை இதெல்லாம் விற்கிறாங்க. நான் வந்து எதுவுமே வாங்கலை. சரி, வாட்டர் பாட்டிலும் ஒரு பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலான் இருக்கேன். ஏன்னா இங்கேயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்தா 1.8 இந்த மாதிரி கிராஸ் ஆகுதுங்க. 1.10 வரைக்கும் போணுச்சு.
பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக இது செகண்ட் ஏசினால் உள்ளே எதுவுமே தெரில, எந்த ஒரு ஷேக்னஸ் எதுவுமே இல்லை. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆக போகுது. பட்னேரா ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் வரப்போகுது. இதோட வந்து ஒரு 1100 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இப்போ வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட் ஆன் ரயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும்ல, ஸோ அதில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஃப்ரண்ட் கோச்சுங்கிறதுனால இந்த லோக்கல் வெண்டர்ஸ் யாருமே வந்து இங்கே வந்து சேல் பண்ண மாட்டுறாங்க. எல்லாருமே இந்த ஸ்லீப்பர் கோச்சஸ், அந்த 3rd AC அந்த மாதிரி ஏரியாவில் தான் விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வந்தீங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அதுதாங்க. சரி, நான் அங்கே ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 hourல வந்து நம்ம அந்த பட்னேரா ஜங்ஷன் போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு நான் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். ஒரு காலையில் என்ட்ரி ஆனோம், இன்னும் அதுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக தாங்க இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படி ரொம்ப ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குதுங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஃபுல்லாக க்ரீனரியாக பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்க ரொம்ப பயங்கர வெயிலுங்க. உள்ளே ஏசி ஓடுது, பட் இருந்தாலும் அந்த ஹீட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. இன்னும் ஸ்லீப்பர் கோச்செல்லாம் வந்தால் தாங்கிருக்கவே முடியாது போல். ஆனால் அன்ரிசர்வ்டு வந்து இன்னும் ஃப்ரீயாக தான் வந்துட்டுருக்கு. நமக்கு முன்னாடி தான் 2 கோச் இருக்குது. நான் அந்த பட்னேரா ஸ்டேஷன் போயிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் வந்து யாருமே ஏறலை. அதே மாதிரி இந்த ட்ரெயின் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம் தான் இருக்கும் போல். இது வந்து நியூ ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 5 நாள் ரன் ஆகுதுங்க. அதாவது வெனஸ்டேயும் சாட்டர்டே மட்டும் இந்த ட்ரெயின் கிடையாது. மற்ற 5 நாளுமே வந்து இது சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோத்பூர் வரைக்கும் போகுதுங்க. இப்போ இந்த ஃபுட்டு கூட வந்துருச்சுங்க. நான் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஃபுட் ஆன் ரயில்னு சொல்லிட்டு IRCTC ஆப்பில் வந்துருச்சு. இப்போ தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 minutesல வந்து ட்ரெயின் எடுத்துருவாங்க. சரி, ரைட்டு சாப்பிட்டுட்டு, ஆனால் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கலாம். இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டு. 3 சப்பாத்தி, அப்புறம் பன்னீர் மசாலா, அவ்வளோதான். இது வந்து ஆனியன். இது வந்து பார்த்திங்கன்னா 200 இந்த ஃபுட் ஆப்பில் ஆர்டர் பண்ணுறதுனால. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. லோக்கலில் இருக்கும், பட் ஆனால் லோக்கலில் இங்கே யாரும் சேல் பண்ணலையா, வேறு என்ன ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் வந்து 200 கொடுத்து 3 சப்பாத்தி ஆர்டர் பண்ணியாச்சு இந்த ஆப்பில். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த பன்னீர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வச்சுருந்தாரில்ல, ஆனால் சூடே இல்லை சுத்தமாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour முன்னாடியே பேக் பண்ணிடுவாங்க போல். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்கள்ல. நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 11 o'clock ஆர்டர் பண்ணோம். 11:20 ஆர்டர் ப்ரிப்பேர்டு அந்த மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 1 o'clock ஆகுது. கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனால் சூடு தான் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே தான். ஓகேங்க, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஆகுது. இப்போ வந்து நந்தூர் பார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதிலேருந்து வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் தான் என்னமோ இருக்கும் ராஜஸ்தான் போகிறதுக்கு. ரொம்ப ஆல்மோஸ்ட் 24 hours கிட்ட வந்துட்டோம். இன்னும் ரொம்ப பக்கம் தான். நாளைக்கு காலையில் நம்ம ரீச் ஆகிடுவோம். அதே மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி 5 நாள் ஓடுதுங்க. 5 days. எப்படின்னா சாட்டர்டே கிடையாது, அதே மாதிரி வெனஸ்டே கிடையாது. ஸோ இந்த 2 நாள் தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து ராஜஸ்தானுக்கு இந்த இது இருக்குங்க. அதுபோக ஹம்சாபர் எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ், அதெல்லாம் கூட ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 7 months தான் ஆகுது இந்த ட்ரெயின் லான்ச் பண்ணியே. ஸோ அதனால் பீப்புளெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு வந்து நம்ம பாதி தூரம் அந்த நாக்பூர் அந்த ஏரியா கிட்டலாம் காலையில் வந்திருப்போம். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ரௌட் ஆகிடுச்சுங்க. 2 அன்ரிசர்வ்டு பெட்டியுமே 2 தான் வச்சுருக்காங்க. பேக் சைடு 2 இருக்குது போல். அதுதாங்க. குட் மார்னிங் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட டே 3ங்க. நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு ஸ்டேஷனில் இறங்கியிருப்போம். அதுக்கப்புறம் நைட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சும்மா தான் போயிட்டு ஒரு படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கியாச்சு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு. இப்போ மணி வந்து 8 o'clockங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஜலோர்னு ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. ஸோ அங்கே தான் இப்போ இறங்கி நிற்கிறேன். இந்த ஸ்டேஷனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சுமே வந்து காலி ஆகிடுச்சிங்க. மோஸ்ட்லி இந்த ராஜஸ்தான் வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஜலோர் ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்களாம். அப்புறம் இந்த அன்ரிசர்வ்டு கோச் இருக்குல்லங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சீல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த நம்ம செகண்ட் ஏசியில் இருக்கோம். செகண்ட் ஏசிலேருந்து அன்ரிசர்வ்டுக்கு யாரும் போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி, போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு இது வச்சுருக்காங்க. சீல் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து யாருமே இங்கே வரமாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல நிறைய பீப்புள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அன்ரிசர்வ்டு பீப்புள் இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க. டிடிஆர் வருவாங்க, வந்துட்டு போக சொல்லாங்கன்னா அந்த அன்ரிசர்வ்டு கோச்சுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மாறி போயிட்டு இருந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளோ க்ரௌடு. அதனால இந்த பாருங்கள், இந்த ஃபுல் கோச்சுமே வந்து எம்டியாக தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே எம்டி ஆயிடுச்சு, யாருமே இல்லை பாருங்கள். ஆல்மோஸ்ட் இன்னும் நம்ம வந்து ஜோத்பூர் அந்த பகத் கி கோத்தி ரீச் ஆகிறதுக்கு இன்னுமே வந்து நமக்கு ஒரு 300 kilometers இருக்குது. இன்னும் வந்து ஒரு 3 hours ஆகும் போகிறதுக்கு. ஸோ இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இது நான் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. இது ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியுது பாருங்களேன்.
நீங்கள் வர்றதா இருந்தால் எந்த ட்ரெயின் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா ட்ரெயினுமே வந்து ட்ராவல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், 40 hours 42 hours அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் மினிமம் ரொம்ப கம்மியான டைமில் ரீச் ஆகிறது இதுதான். அதுவுமே வந்து 41 hours எடுத்துக்கிடுது, 1 hour டிஃப்ரெண்டில் தான் போகுது. இப்போ இந்த ஜலூர் பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 வந்துருச்சு. ஆனால் ஷெட்யூல் படி தான் எடுப்பாங்கள்ல, ஸோ அதனால் 8:45 தான் எடுத்தாங்க. ஒரு 1/2 hour அங்கே ஹால்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டி தான் போயிட்டுருக்கு. பட் ட்ரெயின் வந்து கரெக்டாக டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா 1:30 வரைக்கும் ஸ்பீடு போணுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, 1:10 தான் போயிட்டு இருந்தது. சும்மா சரி ஸ்பீடோமீட்டரில் போட்டு பார்க்கலான்ட்டு பார்க்குறேன், 1:30 வரைக்கும் போகுது. பயங்கரமான இதுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் ஏன் பேண்ட்ரி கார் இல்லை அப்படின்னா, இங்கே வர்ற எல்லாருமே இந்த ராஜஸ்தானி பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களே சப்பாத்தி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்களாம். ஸோ அதனால தான் வந்து இதில் பேண்ட்ரி கார் வச்சாலும் ஓடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதேமாதிரி காலையிலையும் மதியமும் வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க, எதுனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த ஸ்டேஷனில் வந்து அதுக்கான இப்போ நம்ம ஒரு 3 சப்பாத்தி வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தோன்னா அது வந்து அடுத்த ஸ்டேஷனில் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க போல். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா ட்ரெயினில் லோக்கல் வெண்டர்ஸ் வந்து விற்கிறாங்க. பட் ஏசி கோச்சுனால ஃப்ரண்ட்டில் வந்து யாருமே விற்க மாட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதாவது இந்த பகத் கி கோத்தி எக்ஸ்பிரஸில் வர்றீங்கன்னா, இதே ஹம்சாஃபர் அப்புறம் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ்லலாம் வந்து பேண்ட்ரி கார் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமதாரி அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஷனில் நிறுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்கள்ட்ட அது ப்ரொனவுன்ஸ் பண்ணி கேட்டேன். அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அந்த ஸ்டேஷன் பேரை சொல்லிவிட்டு. அதான் இங்கே தான் வந்து இன்னும் வந்து ஒரு 20 நிமிஷம் இங்கே தான் நிற்க போகிறோம் இந்த ஸ்டேஷனில். பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. இந்த பாருங்கள் ஸ்டேஷன் ரொம்ப பழைய ஸ்டேஷனுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங்காக தான் இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காலத்து ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே தான் ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வாங்கிட்டீங்களா? தேங்க்யூ. சாய்ங்க, எங்கே போனாலும் இந்த சாய் தான் நமக்கு. அதுவும் நார்த் சைடு வந்தால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரை விட. ஸோ அதுதான் குடிச்சிட்டு இருக்கோம். நல்லா இஞ்சி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நமக்கு வந்து 1 hour இருக்குங்க. இந்த 1 hourல வந்து அவங்க ஷெடியூல் படி தான் எடுக்கிறாங்க. எல்லா செஷனுமே வந்து முன்னாடியே வந்துடுது, 20 நிமிஷம் 30 நிமிஷம் முன்னாடியே வந்துடுது. ஆனால் ஆக்சுவல் ஷெடியூல் படி தான் எடுக்கிறாங்க. இப்போது 9:30 வருதுன்னா 9:45னா 9:45 தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கீப்பப் பண்ணாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இதுவே வந்து 40 hours பார்த்துக்கோங்க. ரைட்டுங்க, அப்படியே ஏறுவோம். நான் உங்களுக்கு ஜோத்பூர் அந்த பகத் கி கோத்தி போயிட்டு இறங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டாப்பில் நிறுத்திருக்காங்க. அது என்னன்னு தெரியுதா? பெட்ரோல் டேங்கருங்க. அங்கே பாருங்களே எவ்வளோ டேங்க் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பெட்ரோல் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 டேங்கர் இருக்கும் போல். ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோலுங்க. அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இன்ஜின் போல் அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே பெட்ரோல் பாருங்களேன், அதில் அந்த பெட்ரோல் வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் அந்த மாதிரி தான் தெரியுது ஃபுல்லாக. மேபி ஊற்றும் போது கூட பெட்ரோல் லீக் ஆகிருக்கும் போல். ஆனால் இவ்வளோ வெயில் இருக்குது, இதில் எதுவும் எரிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரியும் பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக லீக் ஆன மாதிரி தான் தெரியுது பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இறங்கியாச்சுங்க பகத் கி கோத்தி. இங்கேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஜோத்பூர். வந்து இறங்கிட்டோம். இப்போ தான் வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 ஆக போகுது. ஒரு 10-15 நிமிஷம் டிலேவாக தான் வந்திருக்கோம். பட் ஓகே தான், கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப பெரிய டிலே இல்லை. நான் கூட ஒரு 1 hour 2 hour டிலே இருக்குன்னு பார்த்தேன். பட் கரெக்டாக வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து ஹோட்டல் போகணுங்க. இதுதாங்க இந்த பகத் கி கோட்டி ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வந்து ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கேன். ரேப்பிடோ ஸ்டாண்ட் அங்கே இருக்கான். நம்ம எடுத்துருக்க ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹூஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு பெர் டேக்கு வந்து 500. 2 நைட்டு வந்து ஜோத்பூரில் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ரேப்பிடோ வந்து 61 rupees காட்டுது. அதான் நான் போகிறேன். ஓவர் க்ரௌடாக இருக்குங்க. நாங்கள் ஹோட்டல் போய்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதான் ரயில்வே ஸ்டேஷன். ஓரளவுக்கு நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. வந்துட்டேங்க. இதுதாங்க ஹோட்டல். இது ஒரு ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா அந்த ராஜஸ்தானி ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இருக்குது. இதுதான் அந்த ஹாஸ்டலு. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேங்க. இதோட அந்த ஆர்கிடெக்சர் பாருங்களே, வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த ராஜஸ்தானி ஸ்டைலில் ஒரு மாதிரி நல்ல ஒரு டிசைனாக கட்டியிருக்காங்க. எல்லாமே அங்கங்கே பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த ரூமு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 2 நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1090 rupees, 1090 ரூபா 2 நைட்டுக்கு. ரொம்ப கம்மி தான். ஸோ எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதனால தான் நான் புக் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலான்ட்டு தான் பிளானு. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த சிட்டிஸ் வில்லேஜ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டார்மெட்ரி இந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு புது வீடியோவில் இந்த ராஜஸ்தான் சீரீஸை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் ராஜஸ்தான் சீரீஸை உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? பாய்.